இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் இன்னும் ஒரு வாரம் இந்த ஊர்ல இருந்தான்னு வைங்க, நம்ம மேல இருக்கிற பயம் மொத்தமும் போயிடும். அவங்க கிட்ட இருக்கிற பயம் செத்து போச்சுன்னா இந்த ஊர்ல பண்ணையமும் பண்ண முடியாது, இப்படி சொகுசா வாழவும் முடியாது. வெளியூர்ல இருந்து ஆளை இறக்கி இப்பவே அவனை தூக்கிடுறேன். டேய், அவசரப்படாத. அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு காரியத்தை செஞ்சிட முடியாது. வேற என்ன, அவனை விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கறதா? இருடா, எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இரு. வாடாமா, காலையில இருந்து எங்க போயிருந்த? உன் ஆளையே காணமே. கோயிலுக்கு போயிருந்தப்பா. ஓஹோ, ஏண்டாம்மா முகம் ஒரு ஆட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரிம்மா, நீ போ. டே ராஜா, ஆச்சி, எதுக்காக அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்ன? ஆச்சி, இது ஒத்து வராது, விட்டுரு ஆச்சி. ஏன் ஒத்து வராது? அவங்க வேற நம்ம வேற ஆச்சி. டே ராஜா, யாருமே வேற வேற இல்ல, எல்லாருமே ஒண்ணுதானு பேசுறவன்டா நீ. நீயே இப்படி மாத்தி பேசினா எப்படி? ஆச்சி, அவ முதலாளியோட பொண்ணு, இந்த ஊரையே அடக்கி ஆளு நினைக்கிறவளோட பொண்ணு. அவ கூட நான் எப்படி? ஏன் கூடாது? அவ அப்பன் தப்பானவனா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? அவ உனக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கா. நீ கண்ண அசைச்சா போதும், மொத்த குடும்பத்தையும் உதறி தள்ளிட்டு உன் பின்னாடி வந்துருவா. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கா. இங்க பாரு, வாழ்க்கையில நம்ம மேல உயிரா இருக்கிறவங்கள எந்த சூழல்லையும் விட்டுறக்கூடாது. பணம், சொத்து, மத்த எல்லாத்தையுமே சம்பாரிச்சிடலாம், ஆனா உண்மையான அன்பை திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையை மாத்த வந்த தேவதடாவ அந்த பொண்ணை விட்டுறாதப்பா. அது உன்னையே நீ ஏமாத்திக்கிறதுக்கு சமம். ஹலோ 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 ஹலோ, நான் ராஜன் பேசுறேன். யாரு பேசுறது? அன்னைக்கு நாடகத்துல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சரி, வயசுக்குள்ள நம்மளே தப்பா சொல்லக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தேன். இப்ப உறுதியாயிருச்சு. ஏண்டி, எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு போயும் போயும் அந்த கூத்து கட்டுறவன் பின்னாடி சுத்துறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அவன் உன்னை பாக்குறதும் நீ வெக்கப்படுறதும் சகிக்கல. அப்பா, இதுக்குதான் சொன்னேன், இவளை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, வீட்டிலேயே அடைச்சு வைக்கணும்னு. கேட்டீங்களா? நீங்க தான் இவ குழந்தை, பாவம், இவளுக்கு உலகம் தெரியாதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா இன்னைக்கு என்ன வேலை பண்ணிருக்கான்னு? பாத்தீங்களா? என்ன பண்ண? கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? எனக்கு பிடிச்சவன நான் காதலிச்சேன். ஆமாண்ணா, நான் அந்த ராஜனை தான் காதலிக்கிறேன். அவனை தான் கல்யாணமும் படிப்பேன், அவன் கூட தான் வாழ்வேன். என்ன பண்ணுவ? ஐயா, போயிருங்க சாமி. இத்தனை நாள் உழைச்சு அந்த அம்பலவாணனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாலும் உசுறு மிச்சமா இருந்துச்சு. நீங்க வந்து இப்படி எங்களை தூண்டி விட்டதுனால அந்த பாவிங்க எங்க கண்ணு முன்னாடியே எங்க குடிசையை கொளுத்திட்டாங்க. கொஞ்சம் விட்டா எங்க உசுரையும் எடுத்துருவாங்க. நாங்க எப்படியோ போறோம், எங்களை விட்டுருங்க. இதுதான் உங்க பிரச்சனையே. உங்க பயத்தையும் பலவீனத்தையும் வச்சுதான் அந்த அம்பலவாணன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். டேய், நீ திருந்தவே மாட்டியா? முதல்ல உன் கதையை முடிக்கணும். சும்மா இருக்கிறவங்கள உசுப்பேத்தி விடுறியா?
உங்க குடிசையை கொளுத்திருக்காங்க, உங்க சொத்தை பறிக்க பாக்குறாங்க. இந்த அநியாயக்காரங்களை பார்த்து அவங்களுக்கு எதிரா போராடாம பயந்து ஒளிகிறீங்க. உங்க உடம்புல கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையா? ஒரு எறும்பு நசுக்க முயற்சி பண்ணா கூட அதோட சக்திக்கு அது திருப்பி கடிக்க வரும். நீங்க எல்லாம் மனுஷங்க, எதிர்க்க துணிவில்லையா? இப்படியே எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா நீங்க விடுற மூச்சு காத்து கூட கப்பம் கட்ட வேண்டி இருக்கும். நிமிர்ந்து பார்க்காத வரைக்கும் உங்களை கொட்டுறவன் கொட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ எல்லாத்தையுமே இழந்தாச்சு, உங்க உசுறு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு போராடுங்க. உங்க நிலம், உரிமை எல்லாமே உங்களுக்கு தான். தோத்தா அடுத்த சந்ததிக்கு உங்க வீர ஒரு பாடமா இருக்கும். அவங்களாவது நிமிர்ந்து நடக்க பழகுவாங்க. ஐயா, எங்களுக்கு இத்தனை நாள் எடுத்து சொல்ல யாருமே இல்லையா. இப்ப சொல்றையா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்யா. எல்லாரும் வாங்க போய் கேட்போம். சரி, நீங்க எல்லாரும் போங்க. ஐயா, ம். ராஜன். மாவள்ளி, வீட்டுல அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனையா? இல்ல, ஆனா எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிறாங்க. என்ன மீறி யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நானும் பாத்துறேன். ஆமா, நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் உன் குடும்பத்துக்கு எதிரா இருக்கே, அதுல உனக்கு எதுவும் வருத்தம் இருக்கா? எப்படி? நீங்க எது பண்ணாலும் அதுல நல்லது இருக்குன்னு நான் நம்புறேன். எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ. ஓ சந்தோஷம் தானம்மா எனக்கு முக்கியம். என் பொண்ணு தப்பான ஒருத்தரை விரும்ப மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் செய்வேண்டா. நீ போய் அந்த தம்பியை வர சொல்லு. அப்பா, ஏய், இதுவரை என் பொண்ணு கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது அவ வாழ்க்கை, அவ வாழ்க்கைய அவ தான் முடிவு பண்ணணும். ச்சே. விருப்பம் இல்லாம ஒருத்தனை கட்டி வச்சு காலமெல்லாம் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அவ விரும்பின ஒருத்தனை கட்டி வச்சு சந்தோஷமா வாழட்டுமே. எனக்கு அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். இத பாருமா, நடந்த எல்லாத்தையும் அந்த தம்பியை மறந்துட சொல்லு. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த தம்பி என்ன கேட்டாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லு. நேர்ல வந்து பேச சொல்லு, அவ்வளவுதான்.